ஆனால் கர்த்தர் சொன்னாரு, உன் வார்த்தை நீ பேசதப்பா, நான் சொல்லுவோம் பாரு, அந்த வார்த்தையை பேசு. என் வார்த்தையை நீ பேசினா, அல்லேலூயா, என் வார்த்தையை பேசினா அங்க உயிர் வரும். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய வார்த்தைகள் அல்ல, நம்முடைய சொந்த வார்த்தைகளை குறித்து பேசினால் ஒன்றும் நடக்காது. ஆனால் இயேசுவை பேசுகிற போது, இயேசுடைய வார்த்தையை சொல்லுகிற போது எல்லாம் ஆகும். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. இந்த பாடல் ஒரு பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தி நம்மை அழைத்த தேவன் அவர் உண்மை உள்ளவர். ஆமென். பேசொல்லி அழைத்த உன் தேவன் அவர் உண்மை உள்ளவர். பேசொல்லி அழைத்த உன் தேவன் அவர் உண்மை உள்ளவர். உன் தலையை உயர்த்துவார், உன்னை மேன்மை படுத்துவார். உன் தலையை உயர்த்துவார், உன்னை மேன்மை படுத்துவார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். கர்த்தர் கொடுத்த அழகான வார்த்தை ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 28வது வசனம். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். ஆமென். யாருக்கு? அழைக்கப்பட்டவர்களுக்கு. அழைக்கப்பட்டவர்கள் யாரு? இயேசுவால தொடப்பட்டவங்க, சத்தியத்தினால பிடிக்கப்பட்டவங்க, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவங்க, எப்படி எல்லாம் சொல்லலாம். நாம எல்லாரும் இயேசுவால தொடப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அந்த நிச்சயத்தோட கடந்து வந்திருக்கிறோம் பாருங்க. எல்லாருக்கும் ஒரு பாதை உண்டு. ஆனா கர்த்தர் சொன்னாரு, உனக்கு ஒரு வழி உண்டு. அந்த வழி நான் தான். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். என்னால அன்றி ஒண்ணும் பறக்காது, ஒண்ணும் உண்டாகாது, ஒண்ணும் இருக்காது, எல்லாம் வெறுமையா இருக்கும். அப்படித்தான் ஆண்டவர் சொன்னார் பாருங்க. அவர் நமக்கு வழியா இருக்கிறார். அல்லேலூயா. வேற எதுவும் நமக்கு வழி இல்லை. நாம் போகிற வழி இல்ல, கர்த்தரே நமக்கு வழியாக இருக்கிறார். அல்லேலூயா. வேதத்துல எப்படி சொல்லி இருக்கு பாருங்க, நீதிமான் போகிற பாதை ராஜ பாதையா. அவனுக்கு ஒரு பாதை உண்டாக்கப்பட்டிருக்கு. அதை ஒருவனும் அறிந்து கொள்ள முடியல. அவன் போகிற பாதை ராஜ பாதையா இருக்கிறது. சரி, அங்க எப்படியா வெளிச்சம் கிடைக்கும்? அந்த இடத்துல இருட்டா இருந்தா என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னாரு. அவர் சொல்லுகிற வார்த்தை, அவன் போகிற பாதையில அவன் நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிப்பிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அவன் போகிற பாதையில வெளிச்சம் ஒரு நாள் குறையாது. நித்திய மகிழ்ச்சியும் இருக்கும், சந்தோஷமும் இருக்கும், சஞ்சலம் எல்லாம் ஓடிடும். ஹல்லேலூயா. ஏக்கத்தோடு வந்துருப்போம். இன்னைக்கு என்ன கிடைக்க போகுது, இன்னைக்கு என்ன சொல்ல போறாங்க, எனக்கு எப்படி விடுதலை உண்டாகும், எப்படி சுகம் கிடைக்கும் அப்படின்னு ஏக்கம் அநேகர் மத்தியில் இருக்கும். அநேகர் தேடிக்கொண்டு வருவாங்க பாருங்க. காற்று எந்த வழியாய் இருந்து புறப்படும், எந்த வழியாய் கடந்து போகும் நாம அறியல. அப்படித்தான் வசனம் பாருங்க, அது போகிற போக்குல போய்கொண்டே இருக்கும். ஆனா இருதயங்களை தொடும். அது ஆராய்ந்து முடியாத காரியங்களை உங்களுக்கு நிகழ்த்தி தரும். அது விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கும், புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை தரும். ஹல்லேலூயா. வேத வசனங்கள் அனைத்தும் செம்மையும் நன்மையுமாய் எழுதப்பட்டிருக்கிறது. யாருக்காக? அவரிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும் மாத்திரம் போதாது பாருங்க, அதன்படி நடக்கணும். ஹல்லேலூயா. சாட்சியா இருக்கணும். போகிற இடத்துல புறஜாதியார் தான் அதிகம். நான் வேலை பார்க்கிற இடத்துல 10-15 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தருக்கு இயேசு தெரியாது. ஹல்லேலூயா. நல்லது, கர்த்தர் நல்லவர். ஆமென். அங்கதான் அவருடைய வெளிச்சம் வீச முடியும். ஆமென். வெளிச்சம் போகிற போது இருளான எண்ணங்கள் எல்லாம் மாறிடும். ஆமென். அவைகளை குறித்து நாம் பார்க்க கூடாது. அவர்கள் பின்பாக இருந்து செயல்படுகிற சத்துருக்களின் போராட்டங்கள் நமக்கு வேகமா இவங்களை தூண்டி விடுவாங்க. ஆனா கர்த்தர் என்ன செய்வாரு? கொந்தளிக்கிற பேரலைய அமர்த்தி போடுவார். எப்படி அமர்த்தி போடுவார்? தன்னுடைய வார்த்தைகளின் பிரபல்யத்தினாலே, தன் வார்த்தையின் வல்லமையினாலே அவைகளை எல்லாம் அமர்த்தி போட அவருக்கு வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. அப்படித்தான் இன்றைக்கு உங்களுக்கு செய்ய போறார். ஆமென். சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. மோசே வளர்க்கப்பட்டான், தெரிந்து கொள்ளப்பட்டான். எங்க தெரிந்து கொள்ளப்பட்டான்? அப்பா கிட்ட அம்மா கிட்ட இருக்கும்போது 3 மாதம் வரைக்கும் ஒழித்து வைக்க கூடாது இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க.
கொண்டு போய் நதியில போட்டாங்க. ஆனா கர்த்தருக்கு அந்த புள்ள வேணும், அவன் மூலமாக பெரிய திட்டம் இருக்கிறது, அதையெல்லாம் செயல்படுத்தணுமே. அவனை கொண்டு போய் ராஜ அரண்மனையில வளர்ப்பதற்கு அவங்க அம்மாவுக்கு சம்பளம் கொடுத்தாங்க. அல்லேலூயா. நினைச்சு பார்க்க முடியுமா? ஆமே. அல்லேலூயா. கர்த்தர் அப்படி செய்ய வல்லமை உள்ளவராய் இருந்தார். சகல சாஸ்திரங்களிலும் தேறினவனாய் காணப்பட்டான். இன்னும் போதல பாருங்க கர்த்தருக்கு. அவனை கொண்டு போய் மீதியான் தேசத்துக்கு கொண்டு விட்டுட்டார். 40 வருஷம் அங்க இருந்தான். 40 வருஷம் மீதியான் தேசத்தில் தன்னுடைய மாமாவுக்காக ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அதுதான் அவனுடைய தொழிலாக இருந்தது. ஒருவேளை அவனுடைய வாழ்க்கையும் அப்படியே தான் முடிந்து போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் அதற்கு ஒரு மாற்றத்தை, வழியை ஏற்படுத்தினார். பாருங்க, தேவ பர்வதத்துக்கு ஒரு நாள் கூட்டிக் கொண்டு போனான். அந்த இடம் அநேக நேரங்களில் அவன் கடந்து போயிருக்கத்தான் போடும். ஆனால் அன்றைக்கு அவன் போகிற போது, அவன் அன்றைக்கு காண்கிற போது ஒரு முச்செடி பற்றி எரிந்து கொண்டிருந்தது. அவை வேகாமல் இருந்தது. அந்த அக்கினி ஜுவாலையிலிருந்து கர்த்தர் பேசுகிறதை அவன் கேட்க முடிந்தது. அப்படித்தான் அநேக ஆராதனைகள் கலந்து கொண்டிருப்போமே, அநேக சத்தியங்களை நாம பேசி இருப்போமே. இன்னைக்கு கர்த்தர் எனக்கு இன்னொரு கூட பேசுவார்னு நம்பிக்கையோடு கூட. அல்லேலூயா. அவர் வார்த்தைக்கு வல்லமை உண்டு. பாருங்க, ஒரு மனுஷனுடைய காரியம் நம்மளை மாற்றாது. நம்முடைய அல்ல, நம்முடைய ஆற்றல், சொந்த புத்தி அல்ல. ஐயா சொன்னாங்க பாருங்க, எனக்கு பெரிய ஆள் கூட ஒரு பழக்கம் இருக்கப்பா, அந்த ஆள் கூட பழக்கம் இருக்கணும்னா எனக்கு எவ்வளவு பணம் இருக்குன்னு பாருங்க. அந்த பணம் அவளை ரட்சிக்க முடியல. அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் வருது தொட்டது. ஆமே. வல்லமை உள்ள வார்த்தை. எத்தனையோ பேர் சொல்லி இருப்பாங்க பாருங்க, அப்பெல்லாம் அவர் கேட்டுக்க மாட்டாரு. ஒரே ஒரு வார்த்தையில தொடப்பட்டாரே. அல்லேலூயா. அந்த சாட்சி அருமையான சாட்சியே இருந்தது. அப்படித்தான் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நிறைந்திருக்கிற வேத புஸ்தகத்திலிருந்து ஒரு 5-6 மனிதர்களை பார்ப்போம். கொடுக்கப்பட்ட நேரம் சுருக்கமா தான் இருக்கும் பாருங்க. ஆனாலும் எனக்கு தெரியாது. ஐயா சொல்லும் போது சொன்னாங்க, எவ்வளவு நேரம் பேச முடியும்? எனக்கு தெரியாது ஐயா, நான் பேசி பழக்கம் எல்லாம் இல்லை. ஆனா பேசுவேன், எனக்கு பழக்கம் இல்லை. எப்போ நடக்கும் எப்போ முடியும் எனக்கு தெரியல. ஆனாலும் கர்த்தர் கொடுத்த குறிப்புகளோடு கூட நான் வந்திருக்கிறேன். கர்த்தர் எவ்வளவு பேசுவதற்கு அனுமதித்திருக்கிறாரோ, எதையெல்லாம் சொன்னா நீங்க சந்திக்கப்பட போறீங்களோ, உங்க வாழ்க்கையில மறுரூபம் அடைய போகிறீங்களோ, கர்த்தருடைய வருகைக்கு என்று உங்களை ஆயத்தப்படுத்துவதற்கு என்று முன்குறிக்கப்பட்ட பகுதிகளை நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. எடுத்துக்கொள்வோமே. வேத புஸ்தகத்துல தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் இருக்கிற எலியா, அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 1 வசனம். அல்லேலூயா. அவன் நிக்கிற இடம் இந்த இடம் பாருங்க. அவன் 2 நேரத்துல நிக்கிறேன்னு சொல்றான். ஒண்ணு, இஸ்ரவேலின் ராஜாவுக்கு முன்மா நிக்கிறான். வேற யாரையும் சொல்ல முடியாது. ராஜா கிட்ட வந்து நிக்கான். அவன் சொல்லுகிற வார்த்தை, எனக்கு ஒரு முகவரி இல்லை, ஆனா நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற மனுஷன். அல்லேலூயா. ராஜா கிட்ட எல்லாம் போய் சாதாரணமா சொல்ல முடியாது. ஒரு மனுஷன்கிட்ட போய் இயேசு ரட்சிக்கிறேன்னு சொல்லுங்க, நம்மள திரும்பி ஒரு மாதிரி பார்ப்பான். ராஜா கிட்ட போய் சொல்லணும்னா எப்படி இருக்கும்? அவன் பொல்லாத ராஜா வேற. அவன் பாகால வணங்கி கொண்டிருக்கிறவன், கோயில் கட்டி கும்பிட்டு கொண்டிருக்கிறவன். அவங்கிட்ட போய் சொல்வதற்கு இயலாத காரியம் எலியா சொன்னான். நான் சொல்லலப்பா, நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், வழக்கம் மழை பெய்யாது. அல்லேலூயா. கர்த்தர் சொன்னார், நீ ஓடி போயிரு, இனிமேங்க நிக்காதவனுக்கு நேரம் இல்லை, ஓடிரு. அவன் நினைக்கிறதுக்குள்ள ஓடி போனான். கேரித்து ஆற்றண்டையில ஒழித்து கொள்ள சொன்னான். அங்கே அவன் தங்கி இருந்தான். அவன் அங்கே தங்கி இருந்த ஒவ்வொரு நாளும் காலையில மாலையில காகத்தை கொண்டு கர்த்தர் அவனை அழகாய் போஷித்தார். அல்லேலூயா. போஷிப்பது கர்த்தருக்கு லேசான காரியம். எனக்கு ஆகாரம் இல்லை, சாப்பிட முடியல, அங்கலாய்த்து கொண்டிருக்கிறேன்னு சொல்றீங்களா? இல்ல, இந்த கர்த்தர் எவ்வழியாகவும் ஆகாரத்தை உங்களுக்கு கொடுத்து போஷிக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அப்படித்தான் அவனை போஷித்து கொண்டு வந்தார். அந்த ஆற்றிலையும் தண்ணி வத்தி போச்சு. இப்ப சொன்னாரு, நீ போப்பா, போய் சாரி பார்த்து விதவன் ஒருத்தி இருக்கா பாருங்க, அங்க போ. அங்க போனா அவனுக்கு சாப்பாடு தருவதற்கு நான் ஏற்பாடு பண்றேன், அவங்க உன்னைய பராமரிப்பாங்க அப்படின்னு சொல்றேன். நேரம் கருதி வசனங்களை சொல்லலை. அந்த இடத்துக்கு போக சொன்னாரு. அந்த இடமும் ரொம்ப புதுமையான இடம் பாருங்க. இயேசபேலோடைய அப்பாவுடைய ஊர் தான் அந்த ஊர். பக்கத்துல இருக்கு சீதோன். சீதோன் ஊருக்கு பக்கத்துல தான் சாரிபாத் இருக்கு.
ஒளித்து வைக்கக்கூடிய இடம் ராஜாக்களுடைய பட்டணத்துல ஒளிச்சு வைக்கிறார். அந்த அம்மா சாப்பிட வழி இல்லாதவங்க, விதவை. அந்த ஊர்லயும் பஞ்சம் தானே இருக்குது. அந்த ஊருக்கு போறாரு. அந்த ஊருக்கு போன உடனே அந்த அம்மா ஒலிமுக வாசல்ல நிக்கிறாங்க. இவரு போய் தண்ணி கேட்கிறார். தண்ணி தாமா, கொஞ்சம் தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுங்கன்னு கேட்கிறார். தண்ணி கொடுக்கறதுக்கு அந்த அம்மா திரும்பும் போது, அம்மா எனக்கு கொஞ்சம் ஒரு அடையையும் பொண்ணி கொண்டு வாமான்னு சொல்றாரு. அந்த அம்மா சொல்லுது, என்னையா நீங்க இப்போ வந்து கேட்குறீங்க? நானே சாக போறதுக்காக 2 விரவு பறக்க வந்திருக்கிறேன். என்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் மாவு தான் இருக்கு ஐயா. அதை சுட்டுட்டு நானும் என் மகனும் சாக வந்திருக்கிறேன். சாக போற நேரத்தை என்கிட்ட வந்து கேட்கன்னு சொல்றேன். இல்லையா? என்ன நிலைமை பாருங்க. ஒரு தேவ மனுஷன் போய் நிக்கிற இடம். ஆனாலும் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, என் வார்த்தையின்படி போய் செய்து கொண்டுவான்னு சொல்றாரு. அந்த மகள் யாரு? சாக போகிற இடம். எங்க வீட்டுல இருந்தா செத்து போயிருக்கலாம், 2 நாள் கழிச்சுட்டு கண்டிப்பா செத்து போயிருக்கலாம். ஆனா சாகதற்கு முன்பாக கர்த்தருடைய கிருபை அந்த மகளை சந்திக்க வேண்டியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. சாகிறதுக்கு இடம் வீட்டுக்குள்ள இருந்தா செத்து போயிடலாம். அவட்ட இருக்கிற கொஞ்சம் அவளை கண்டிப்பா 2 நாளில பஞ்சத்தின் நாட்களிலே இறந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் அவள் கடந்து வந்து வெளியே வருகிற போது தேவ மனிதனை சந்திப்பதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். அந்த தேவதாசன் மூலமாக கர்த்தர் பேசின வார்த்தைகளின் வழி அவள் கீழ்ப்படிந்தாள். அவளுக்கு அன்பு கூறுகிறவளுக்கு ஆமென். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த அவளுக்கு அந்த பஞ்ச காலம் முழுவதும், எலியாவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த அவளுக்கு பஞ்ச காலம் முழுவதும் அப்பமும் தண்ணீரும் கிடைத்தது. அல்லேலூயா. அநேக நாள் அந்த குடும்பம் போஷிக்கப்பட்டது, பராமரிக்கப்பட்டது. அந்த இடத்தில் இருந்து மறுபடியுமாக எலியா கடந்து போனார். இப்பொழுது முக்கியமான காரியத்தை நிறைவேற்ற வேண்டியது உள்ளது. அப்ப சொன்னார், ஆண்டவர், இப்ப போய் உன்னை ராஜா கிட்ட காண்பி, உனக்கு மழை பெய்ய சொல்லுவேன் அப்படின்னு சொன்னார். இவன் நேராக கடந்து ராஜாவுக்கு முன்பாக கடந்து போனா அங்கே பெரிய ஆயத்தம் பண்ண வேண்டியதா இருந்தது. பலிபீடத்தை செப்பனிட்டு மாகாளின் தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டான். எல்லாம் முடிந்த வேளையில இப்பொழுது மழை வரும்னு சொன்னான். எப்படி மழை வருவதற்கான சாத்தியம் இல்லை. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவன் மழை பெய்யும் என்று உறுதியாய் சொன்னபோது அந்த மழையும் வந்தது. அந்த மழை விருத்தியாய் நனைத்தது. பூமி எல்லாம் நிலைமைய ஒரே நொடியில கர்த்தரால மாற்ற முடிந்தது. ஹல்லேலூயா. மழையே பெய்யாதுன்னு சொன்ன அதே மனுஷன் மூலமாக மழையை கொண்டு வந்து கர்த்தர் நிறுத்தினார். அங்கிருந்து கடந்து போக பண்ணினார். பாருங்க, அதுதான் பெரிய அதிசயமான காரியம். இயேசபேல் என்கிற அந்த ராணி மூலமா பேசினார். மாகாள் தீர்க்கதரிசியை கொன்று போட்ட உடனே நான் மறுநாளிலே கொன்று போடுவேன் என்கிற ஒரு வார்த்தையை கேட்டு மிகப்பெரிய தீர்க்கதரிசி மழை பெய்யாதுன்னு ஜீவனை கொண்டு சொன்ன வேளையில அப்படியே நிலைநின்றிருந்த வேளை, இன்றைக்கு இயேசபேலின் வார்த்தைக்கு பயந்து அந்த தேசத்தை விட்டு, தான் இருந்த இஸ்ரவேல் தேசத்தை விட்டு யூதா தேசத்துக்கு போய் பெயர்செபாவிலே ஒரு சூறை செடியில போய் படுத்துக் கொண்டான். அல்லேலூயா. நம் மத்தியில எவ்வளவோ நன்மையை பெற்றிருப்போம், எவ்வளவோ காரியங்களை நாம் வாங்கி இருப்போம். கர்த்தர் நமக்கு அதிசயங்களை அற்புதங்களை செய்து கொண்டு இருந்திருப்பார். ஆனாலும் ஒரு நொடி பொழுதுல உன்னை கொன்று போடுவேன் என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு பயந்தவனாய் அவன் தொலை தூரமாக மைல் கணக்குல 1000கணக்கான கிலோமீட்டர் தாண்டி கடந்து போயிட்டான். அங்கேயும் கர்த்தர் அவனை பாதுகாக்கும்படியாக முதல்ல காகத்தை கொண்டு வந்து போஷித்தார். பாருங்க, அப்பொழுது காகம் அவசியமாய் இருந்தது. மறுபடியுமாய் சாரி பார்த்து விதவை மூலமாய் போஷிக்கிறது கர்த்தருக்கு அவசியமாய் இருந்தது. இப்பொழுது அப்படி இல்லை. அவனுடைய ஜீவன் தப்ப வேண்டுமே, அவனை பலப்படுத்தும்படியாக ஒரு தூதன் அனுப்பினார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில கஷ்டப்படுறீங்களா? கண்ணீரோடு இருக்கிறீங்களா? ஒருவேளை காகமும் வரல, ஒரு விதவையும் கிடைக்கலையா? கர்த்தர் பரத்திலிருந்து ஒரு தூதனை நமக்கு அனுப்புவார். அல்லேலூயா. எதுக்கும் குறைவுபட்டு போக மாட்டோம். அவன் என் வாழ்க்கை முடிந்ததுன்னு சொன்னா, என் வாழ்க்கை இதோடு முடிந்து போகட்டும்னு சொன்னா, அவனுக்கு ஒரு சுழல் காற்றிலே பரலோகத்தின் வாழ்க்கையை அவனுக்கு கொடுத்தார். அவன் மூலமாக எலிசா அபிஷேகம் பண்ணப்பட்டான். அவன் மூலமாய் ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணப்படவும், யார் மூலமாய் கொன்று போடப்படுவேன் என்று எழுதப்பட்டதோ அவளை கொன்று போடவும், அவளை பூமியிலே விதைத்து போடவும் கர்த்தருடைய வார்த்தை
திட்டமாய் நிறைவேறினதை வேத புஸ்தகத்துல பார்க்கிறோம். உங்களுக்கு விரோதமான ஒரு ஆயுதமும் வாய்க்காத போகும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமைப்படுத்துங்க. எனக்கு விரோதமாய் ஆயுதங்கள் உருவாக்கப்படுவது உண்மைதான். அவைகள் ஒன்று நாளும் நான் பாதிக்கப்பட மாட்டேன். ஏன்னா கர்த்தருடைய ஆவியானவர் தன்னுடைய ஜீவனின் என்னை பிழைக்க பண்ணினாரே, அவருடைய மேகம் அவனுக்கு நடுவாக நிற்கிறது. அல்லேலூயா. செங்கடல் முன்பாக நின்றது உண்மைதான், பின்பாக பார்வோன் சேனது நின்றது உண்மைதான். மறைவு ஒன்று இல்லை. கர்த்தருடைய மேகம் இரண்டு பேருக்கு நடுவாக ஒருவனுக்கு வெளிச்சத்தையும் ஒருவனுக்கு இருளையும் கொடுக்க வல்லமை உள்ளதாய் இருக்கிறதுனாலே நாம் வாழ்க்கைப்படுவோம். அல்லேலூயா. நம்முடைய சம்பத்து தேசத்தில் பெருக பண்ண இந்த கர்த்தர் வல்லமையுடையவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த எலியாவை போல நம்முடைய வாழ்க்கையில சகல காரியங்களையும் கர்த்தர் நமக்கு மாற்றி தருவார். இன்னொரு பாத்திரம் பாருங்க. கோலியாத் என்கிற பெலிஸ்தியனுக்கு முன்பாக நிறுத்தப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல இருந்து பார்த்தோம்னா அங்க எழுதப்பட்டு இருக்கிறது, இந்த கோலியாத் எப்படிப்பட்ட மனுஷனா இருக்கிறான், அவன் எவ்வளவு உயரமா இருக்கிறான், அவன் என்னதான் அணிந்து கொண்டு வந்திருக்கிறான், அவனுடைய தோற்றத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அந்த தோற்றத்துக்கு முன்பாக ஒருவனும் நிலைநிற்க முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மைதான். அவன் தோற்றம் மிக கம்பீரமா இருந்தது. அவன் மிகவும் பருமனாக இருந்தான். அவன் பரிசை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்பா கடந்து போனான். அவன் சொன்னது வார்த்தை, எனக்கு முன்பா ஒத்தைக்கு ஒத்தவா, நம்ம போட்டு பார்த்துடலாம் என்று இஸ்ரவேல் சேனையை நிந்தித்து பேசினான். பாருங்க, ஒரு நாளும் ஒருவனும் அப்படிப்பட்ட வார்த்தையை கேட்கல. இஸ்ரவேல் சேனை கலங்கி நின்றது. அவர்கள் முழுவதுமாக பயந்து நின்றாங்க. ஒருவனும் அவனுக்கு எதிர்த்தாக வரல. சவுல் 1000 பேரை கொண்டிருந்தாலும் பாருங்க, இந்த ஒரு பெலிஸ்தியனுக்கு முன்பாக வந்து நிற்பதற்கு ஒருவனும் இல்லாம இருந்தது. அந்த வேளையில தான் பாருங்க, அபிஷேகம் பண்ணப்பட்ட, தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட, தன்னால் அழைக்கப்பட்டிருக்கிற, தன்னுடைய சுதந்திர விதமாக இருக்கிற அந்த தாவீது அந்த இடத்துக்குள்ள வரார். அவன் 40 நாட்களாய் வந்து வந்து நிற்கிற நேரத்துல இவனுக்கு ஒரு அழைப்பு வந்தது. தகப்பனார் மூலமாக வந்தது. தகப்பனார் சொன்னாரு, உன்னை அண்ணனை போய் விசாரிச்சுட்டு வா அப்படின்னு அநேக காரியங்களை கொடுத்து அனுப்பினார். இவன் போனது என்னவோ அண்ணனை விசாரிக்கத்தான் போனான், அண்ணனை பார்த்து கொண்டு வரணும் தான் போனான். ஆனா அங்கே போகிற போது எல்லாரும் பார்த்தாங்க, இவன் கேட்டான். அல்லேலூயா. நீதிமான் எப்பொழுதும் கேட்பான். எதை கேட்பான்? தேசத்திலே கர்த்தருக்கு விரோதமாய் எப்படியெல்லாம் காரியங்கள் நிகழ்த்தப்படுகிறதோ அதை முறியடிப்பதற்கு என்ன உபாயம் உண்டோ அதை சிந்தித்துக் கொண்டிருப்பான். அல்லேலூயா. இவன் போய் கோலியாத்தை பார்க்கல. 40 நாளா நின்றுகிட்டு இருக்கிறான். அவனை போய் தானே பார்த்துருக்கணும். நம்ம எத்தனை பேருமே பார்க்கிறோம். நல்ல ஒரு மனுஷன், ஒரு நல்ல ஒரு அரசியல்வாதி வந்துட்டா ஓடி போய் அவனை எட்டி பார்ப்போம். நல்லா இருக்கிறாங்க மனுஷன், எப்படிப்பட்டவன் எட்டி பார்ப்போம். ஆனா தாவீது அப்படி போகலை. தாவீது தன்னுடைய வேலையை செய்வதற்கு ஆயத்தமாயிருந்தான். அவனுடைய ஆயத்தம் எல்லாம் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கென்று, கர்த்தருக்கென்று ஏதாயிலும் செய்ய வேண்டும். முன்பாக நிற்கிற மனுஷனை குறித்து கவலை இல்லை என்று அவன் சொன்னான். அண்ணன்மார் வந்து அவனை அதட்டின போதும் அதை அவன் சட்ட பண்ணல. பாருங்க, அவன் நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையோ என்று கேட்டான். நான் வந்ததற்கு முகாந்திரம் உண்டு. அழைக்கப்பட்டவர்களா நீங்க இருக்கிறீங்களே, நீங்க அழைக்கப்பட்டிருக்கிற ஒரு முகாந்திரம் இருக்கு. சும்மா கர்த்தர் அழைத்து கொண்டு வரல. பாருங்க, தேசத்துல எத்தனையோ மனுஷர் இருக்கிறாங்களே, கோடி கோடியான மனுஷங்க இருக்கிறாங்களே, அந்த மனுஷனுக்கு மேலெல்லாம் வராத கிருபை நம்ம மேலேயே வந்துச்சு. ஏன்னா நாம் தான் அதிகமா பாவம் செஞ்சிருக்கோம். அல்லேலூயா. நம்ம தான் பாவிகளா. அநேக பெரிய பாவியாரே நம்ம தான் பெரிய பாவம் செஞ்சோம். ஆனா அவருடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் தொடப்பட்டோம், சந்திக்கப்பட்டு மீட்கப்பட்டு இருக்கிறோம், சபையாய் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படித்தான் தாவீது நின்றான். பாருங்க, நின்ற வேளையில சவுலுக்கு முன்பாக கொண்டு போவதற்கு முன்பாக அவன் கேட்ட வார்த்தை, இஸ்ரவேலிலே சர்வமானியம் உனக்கு கொடுக்கப்படும், ராஜா தன்னுடைய மகள் அவனுக்கு திருமணம் பண்ணி தருவார். மறுபடியும் மறுபடியும் இந்த வார்த்தையை தான் கேட்கிறான். அவனை கொன்றால் எனக்கு என்ன கிடைக்கும், அவனை கொன்று போட்டால் எனக்கு என்ன கிடைக்கும், ஓடி ஓடி கேட்கிறான். அவனை போய் பார்க்கல, அவன் யாருன்னு அவனுக்கு தெரியாது. அவனை அழைத்து கொண்டு சவுலிடத்துல கொண்டு போய் நிறுத்துறாங்க. சவுல் அவனிடத்துல பேசுறான், நீ சின்ன பையன்பா, அவன் யுத்த வீரன், அவன் பிறந்ததுல இருந்தே யுத்த வீரனா இருக்கிறானே, அவன்கிட்ட நீ நிக்க முடியாதுன்னு சொல்றான். அவன் சொன்னான், தேவனுடைய வார்த்தையினாலே அந்த பெலிஸ்தியன் ஏமாத்திரம், அவனை நான் வீழ்த்தி போடுவேன் என்று சொன்னான். அல்லேலூயா.
நமக்கு முன்பாக பர்வதம் இருக்குதா? சுகவீனம் பலவீனம் வருதா? கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது? என் தழும்புகளினால் சுகமானீர்கள். நம்ம சொல்றோமா? சோர்ந்து போகிற வேளையில் அப்பா சொல்றாரு, நான் பலனா இருப்பேன்னு சொல்றாரு. இயேசு என் பலன்னு சொல்லுகிற வாய் வருதா? ரொம்ப கடினமா இருக்கு. துக்கமாய் இருக்கிற வேளையில என் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று கர்த்தருடைய வார்த்தையை ஜீவனோடு பேசி பாருங்க, உங்க துக்கம் சந்தோஷமா மாறும். அல்லேலூயா. அதைத்தான் அவன் செய்தான் பாருங்க. அவன் சொன்னது அவ்வளவு உண்மைதான். கோலியாத்து பெரிய மனுஷன், இவன் சின்ன பையன்தான், இவனுக்கு முடியாது. ஆனாலும் அப்பொழுதுதான் அவன் பேசினான் சவுலிடத்துல. ஐயா, நான் ஒரு நாள் காட்டுல இருந்தேன், அப்பொழுது ஒரு சிங்கம் வந்துச்சு, ஒரு கரடி வந்துச்சு. அப்பொழுது அந்த இடத்திலிருந்து என் ஆட்டை அது பட்சித்து போடாதபடிக்கு அந்த வாய்களிலிருந்து தப்புவிக்க என் கர்த்தர் எனக்கு பலன் தந்தார். அல்லேலூயா. அதே போல இந்த கோலியாத்தை நான் அடிச்சிருவேன்னு சொன்னான். அவனுடைய வார்த்தை எப்படி இருந்தது? கோலியாத்தை பார்க்கல, கோலியாத்துடைய உருவத்தை பார்க்கல, பருமனை பார்க்கல, அவருடைய தோற்றத்தையும் பார்க்கல. ஆனால் அவனை கொன்று போட முடியும் என்று கர்த்தருடைய ஜீவனான வார்த்தையினால் அவன் பேசினான். அந்த பேசின பேச்சுல அப்படியே கடந்து போனான். அவன் அப்பியாசப்படாதிருந்த சவுலின் சகல உடுப்புகள், சகல விதமான கேடல்கள் எல்லாவற்றையும் அவன் துறந்து கர்த்தருடைய வார்த்தையோடு மட்டும் அவன் கடந்து போனான். அந்த பெலிஸ்தனாகிய கோலியாத்தின் மேல ஜெயம் பெற்றான். அல்லேலூயா. நாம் வார்த்தையின் மேல் இருக்கிற விசுவாசத்தோடு கூட சும்மா சாதாரண கொடுக்கல பாருங்க, அவருடைய ஆவி நம்மேல் ஊற்றப்பட்டு இருதயங்கள் முழுவதுமாக அவர் நம்மை நிரப்பி இருக்கிறார். வல்லமையினால நிரப்பி இருக்கிறார், வரங்களினால நிரப்பி இருக்கிறார், அபிஷேகங்களை நிரப்பி இருக்கிறார். ஏதோ ஒரு மனுஷனுக்கு மட்டும் அல்ல, அழைக்கப்பட்டவர்கள் அனைவர் மேலும் இந்த அபிஷேகம் இருக்கு. அல்லேலூயா. நீங்க பயன்படுத்தி பார்க்கணும், நீங்க சொல்லி பார்க்கணும், பேசி பார்க்கணும். பெரிய பர்வதமே நீ ஏமாத்திரம் செருபாவேலுக்கு முன்பாக சமபூமியாவாய். நம்ம பேசினா தானே மலையை பெருக்க முடியும். நான் பேசாம ஒரு மனுஷனை தயவை நாடி போயிட்டோம்னா கர்த்தர் சொன்ன வார்த்தைகளுக்கு இடம் இல்லாம போயிடும். அல்லேலூயா. ஒரு மனுஷன், இவங்க ரெண்டு பேரும் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, இன்னொரு சந்திக்கிற மனுஷன். அவர் யாருன்னா கல்லறை மனுஷன். அவனுடைய குடியிருப்பு எங்க இருந்துச்சு? கல்லறையில் இருந்துச்சு. இப்பதான் கர்த்தர் தெரிந்து கொள்ற இடமா இருக்கு பாருங்க. நாம எல்லாம் மரித்த பின்பாக கல்லறைக்கு போவோம், அதாவது கல்லறை போய் பார்க்க போவோம். இந்த மனுஷனுடைய குடியிருப்பு என்னவா இருந்துச்சு? கல்லறையா தான் இருந்துச்சு. கல்லறை தான் குடியிருந்தான். அவனை பார்க்க ஒருவனும் வரல, அவனை கட்ட முடியாது இருந்ததுன்னு சொல்லி இருக்கு பாருங்க. அவன் மேல அவன் அசுத்த ஆவி பிடித்ததுனால அவன் ஒருவனாலும் நிர்வகிக்க முடியல. அவன் தன்னுடைய போக்கிலே கடந்து போய் கொண்டிருந்தான். இதுதான் நம்மளுடைய மனுஷனுடைய நிலைமை. ஒருவனும் கட்டவும் முடியல, விடுவிக்கவும் முடியல, கட்டவிழ்க்கவும் முடியல, சுகமாக்கவும் முடியல. இதுதான் உண்மை. நாம் யாராவது இப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறோமா? ஆண்டவரே, எனக்கு படுத்தா தூக்கம் வரமாட்டேங்குது, கெட்ட கெட்ட சொப்பனமா வருது, கடந்து போகிற காரியம் எல்லாம் வாய்க்காம போச்சு ஐயா சொல்றீங்களா? அழகான சங்கீத பதிவாசம் பாருங்க. வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படி முடியல பாருங்க. அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. அவன் செய்யறதுதான் வாய்க்கும். துன்மார்க்கன் செய்யறது வாய்க்கும் எழுதப்படல பாருங்க. அவன் செய்கிறது, நீதிமான் செய்கிறது எல்லாம் வாய்க்கும். ஏன்னா அவன் இலை ஒரு நாளும் உதிர்ந்து போவது இல்லை. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு இருக்கிறான். அல்லேலூயா. அந்த இடத்துக்கு தான் இயேசு கடந்து போனார். உடைஞ்சு போயிருக்கிறோம், நொறுங்குண்ட இடத்துல இருக்கிறோம். எனக்கு 60 வயசாச்சு, 70 வயசாச்சு, இனிமேல் ரட்சிப்புக்கு வழியில்லைன்னு சொல்றோமா? இல்ல இல்ல. 68 வயசு மனுஷனை பாருங்க, போய் சந்தித்து தொட்டு இன்றைக்கு எழுப்பி வைத்திருக்கிறார். யாரால அதை தீர்மானிக்க முடியுமா? யாரால சொல்ல முடியுமா? அதே போலத்தான் அந்த மனுஷனை இயேசு சந்தித்தார். அல்லேலூயா. ஒருவனும் போய் பார்க்கல. கல்லறையில் இருக்கிற மனுஷனை யார் பார்க்க முடியும்? அவன் நிர்வாணியா இருக்கிறான். அவன் வந்த கல்லெடுத்து அடிச்சு போடுவான். அப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறான். பேய் பிடித்தவனா இருக்கிறான், பிசாசு பிடித்தவனா இருக்கிறான். அநேக பிசாசுகள் இடத்துல இருக்கிறபடியினால லேகியோன்னு எழுதப்பட்டிருக்கு பாருங்க. அவ்வளவு அசுத்தமான மனுஷனுக்கு கர்த்தர் கடந்து போய் அவனை விடுவித்தார். ஆமென். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் இருக்கிற சகல பாடுகளுக்கும் ஒரே ஒரு முடிவு, ஒரே ஒரு விடுதலை, ஒரே ஒரு ரட்சகர் உண்டு. அவரே இயேசு. அல்லேலூயா. அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. நாம் நம்பத்தக்கவர் அவர்தான், நம்முடைய நம்பிக்கையும் அவர்தான். அவரை முன்பாக வைத்துக் கொண்டால் எல்லாவற்றிலும் மாற்றங்கள் உண்டாகும். இருளான எண்ணங்கள் மாறும்,
துளிர்க்காத இடங்களிலே துளிர் உண்டாகும். முடிந்து போவோம் என்கிற இடங்களிலே துவக்கம் உண்டாகும். மடிந்து போகிறோம் என்கிற சத்துருக்களின் போராட்டங்களில் இருந்து விடுதலை பிறக்கும். அல்லேலூயா. அவர் நல்லவர். ஆமென். இயேசு போல நல்லவர் ஒருவர் இல்ல பாருங்க. அவர் அழகானவர், அருமையானவர், எல்லாவற்றிலும் சரியாய் செய்கிறவர், ஏற்ற வேளையில் ஆகாரம் தண்ணீரை கொடுக்கிறவர். ஆமென். அப்படித்தான் இந்த மனுஷனை விடுவித்து வந்தார். எல்லாரும் பயந்தாங்க. அவர் வெளியே வந்துட்டார். ஒரே ஒரு மனுஷனை மீட்கும்படியாக, படகுல ஏறி கடந்து போனார். கதிரேனா இடத்துக்கு போனாரு. அந்த கல்லறை மனுஷனை விடுவித்து கொண்டு வந்தார். அப்படித்தான் ஒரு நாள் நம்மை தேடி வந்து நம்முடைய இருந்த இடத்துல அசுத்தமோ, துக்கமோ, நஷ்டமோ, கவலையோ, கண்ணீரோ, வேதனையோ, சுகவீனமோ, பலவீனமோ, அந்த இடத்திலிருந்து கர்த்தர் நம்மை கைதூக்கி விட்டார். அல்லேலூயா. நாம் சாதாரணமானவர்கள் அல்ல. அவருடைய வார்த்தையினாலே புடமிடப்பட்டிருக்கிறோம். நீங்க இருந்த இடம் உபத்திரவத்தின் குகையா, அப்படிதான் சொல்லியிருக்கிறாரு. அங்க இருந்து உன்னைய கொண்டு வந்து உன்னை புடமிட்டு வச்சிருக்கிறேன். நீங்க தான் என் நம்பிக்கை. அல்லேலூயா. பூமியின் கடைசி பரியந்தம் நீங்க தான் என் சாட்சி. நீங்க தான் ஜீவனுடைய தேவனுடைய சாட்சிகளா இருக்கிறீர்கள் என்று நம்மை குறித்து வேத வசனம் சொல்லுகிறது. அவ்வளவு அருமையானவர். ஒரு மகளுக்கு குறைவுபட்டுச்சு பாருங்க. தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவரின் மனைவியாயிருந்த ஒருவளுக்கு ஒரு துன்பம். தன்னுடைய மகளோட கூட இருக்கிறாங்க. கடன்பட்டு இருக்கிற அந்த நேரம் நிர்வகிக்கிறதுக்கு பணம் இல்லை. தீர்க்கதரிசிகிட்ட வந்து கேட்டாங்க. அவர் சொன்னார், உன்கிட்ட என்னமா இருக்குன்னு கேட்டார். என்கிட்ட எண்ணெய் மட்டும் தாயா இருக்குன்னு சொன்னார். அந்த எண்ணெய் வச்சு பக்கத்துல எல்லாம் போய் பண்ட பாத்திரங்களை வாங்கி கொண்டு அந்த எண்ணெய் மூலமாக நீ நிரப்பு. அவர்கள் நிரப்பி முடிந்தது. பாத்திரம் இல்லைன்னு சொல்கிற போது அந்த எண்ணெய் நின்று போனது. தீர்க்கதரிசிகிட்ட வந்தார். வந்து, ஐயா நான் என்ன செய்யட்டும்? இதையெல்லாம் விற்று கடனை தீர்த்து உன்னுடைய காரியங்களை கவனி. அந்த பணத்தை வைத்து அவள் வாழ்வதற்கு கர்த்தர் வழியை திறந்தான். அல்லேலூயா. வாழ்க்கையில போராட்டமா, கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படலையா? கர்த்தர் மேல உங்க பாரத்தை வச்சிருங்க. அவர் உங்களை ஆதரிப்பார். இந்த கர்த்தர் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். மரண பரியந்தம், ஒரு நாள் 2 நாள் அல்ல, நம்முடைய மரண பரியந்தம், கர்த்தருடைய வருகை பரியந்தம் நம்மை நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம பெற்றுக்கொண்டோம் பாருங்க. இதையெல்லாம் நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். இப்படித்தான் நாம் கொண்டு வரப்பட்டோம். நமக்கு என்ன இருக்கிறது? நாம் யார்? நம்மேல் சொல்லப்பட்ட கடமை என்னவா இருக்கிறது? நாம் அழைக்கப்பட்டது உண்மைதானே? நாம் நல்லா வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. ஒருவேளை இந்த உலக காரியத்துக்கு மாத்திரம் அல்ல, ஏதோ நமக்கு சம்பாத்தியம் கிடைக்கு, வேலை, நம்முடைய காரியங்கள், குழந்தை, நம்முடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் பார்க்கிறோமே. இதுக்கு தான் கர்த்தரை பிடிச்சோமா? இல்லை. அவர் சொல்றாரு, நீங்க எனக்கு சாட்சிப்பா. நான் எல்லாவற்றையும் செய்து முடித்துட்டேன். ஆனா இன்னும் ஒரு கிரியை இருக்கு பாருங்க. அதுதான் கர்த்தருடைய ரகசிய வருகை. ஆமென். எல்லாரும் அதற்கென்று ஆயத்தமாகணும். ஆமென். இப்படித்தான் நம்மை அழைத்து கொண்டு வந்தா, இப்படித்தான் நம்மை அபிஷேகித்து கொண்டு வந்தா, அந்த தாவீது தான் நம்ம. ஆமென். அந்த குறைவுபட்ட தீர்க்கதரிசியான மனைவிதான் நம்மை அப்படித்தான் கர்த்தர் போஷித்து வந்தா. அந்த எலியா தான் நம்ம பாருங்க. இப்படித்தான் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வந்தா. அதோடு வாழ்க்கை முடிஞ்சு போகல. இதெல்லாம் உலக நாட்களில் நடக்கிற காரியங்கள். ஆனாலும் கர்த்தர் நமக்கென்று ஒரு மேன்மையை வைத்திருக்கிறார். ஒரு 3 வசனங்களை மட்டும் வாசித்து நாம் முடிப்போம் பாருங்க. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 25, 26. இயேசு அவளை நோக்கி, இல்ல, எவனோ மரியாமலும் இருப்பான். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், மரியாமலும் இருப்பான். மரித்தாலும் பிழைப்பான். அதுக்கு அடுத்த வசனம் மரியாமலும் இருப்பான்னு இருக்கு. ஆமே, நாம எல்லாம் மரித்து கொண்டுதான் இருக்கிறோம். சபையில இருக்கிற பெரியார் மனுஷன் மதிக்கிறாங்க, எல்லாரும் மதிக்கிறாங்க. இந்த வார்த்தை இன்னும் நிறைவேறல பாருங்க. எப்பொழுது மறியாமல் இருப்பான்? அதுக்குத்தான் ஐயா சொன்னாங்க, எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு பாருங்க.
பரலோகத்தின் வார்த்தை. பரலோகத்துல எனக்கு சாவுக்கு பிற ஒரு வாழ்க்கை இருக்குன்னு நான் கேட்டனே, அந்த வாழ்க்கைக்கு நம்ம எல்லாம் தகுதிப்படுத்தப்பட்டிருக்கிறோம் பாருங்க. அல்லேலூயா. அனுதின சாப்பாட்டுக்கு மாத்திரம் இல்ல, இந்த உடைக்கு மட்டுமல்ல, எல்லாம் கர்த்தரால கொடுக்க முடியும் பாருங்க. ரொம்ப எளிதான விஷயம். பார்த்தோம்ல, காக்கா பட வேண்டியது சாப்பாடு கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஏதோ எழுதப்பட்ட வார்த்தை அப்படிலாம் இல்ல, இது ஜீவனுள்ள வார்த்தை. இதை விசுவாசிச்சா விசுவாசிக்கிற வழிதான் ஆகும். அல்லேலூயா. நீங்க என்ன விசுவாசிக்கிறீங்களோ அப்படித்தான் கிடைக்கும். ஆமென். எனக்கு 37 வருஷம் வரைக்கும் வேலை கிடைக்கல, அரசாங்கத்துக்கு வேலை. 38 வருஷம் மட்டும் பார்த்தோங்களேன், எனக்கு 37 வருஷம் வரைக்கும் வேலை கிடைக்கல. ஒரு சின்ன வேலையில தான் இருந்தேன். அப்பா என்னை சந்தித்தார். 38வது வயசுல எனக்கு வேலையை கொடுத்தார். அல்லேலூயா. எத்தனை பேரால முடியும் பாருங்க. போட்டி போடுற ஜனம் எவ்வளவு பேர் இருப்பாங்க, படிக்கிற பிள்ளைகள் அவ்வளவு இருப்பாங்க, லட்சக்கணக்கில் தேர்வு எழுதுவாங்க, எக்ஸாம் எழுதணும், பாஸ் பண்ணணும். சாதாரணமான காரியம் அல்ல. கர்த்தரே அதை செய்ய முடியும் பாருங்க. எதுல தடை இருக்கு, எதுல கோணலான பாதை இருக்கு, அப்பா கிட்ட போங்க. அனுதினமும் அவருடைய வேதத்திலே தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. அவன் செய்கிறது எல்லாம் வாய்க்கும். நான் சொன்னேன், ஆண்டவரே எனக்கு முடியாதுப்பா. பாருங்க, என் பக்கத்துல இருக்கிற பிள்ளை நான் 10 கொஸ்டின் எழுதினா 100 கொஸ்டின் எழுதிதாங்கடா, அவ்வளவு வேகமா இருக்கிறாங்கடா. இவங்களுக்கு முன்னால என்னால போட்டி போட முடியுமா? இது உட்காருடா, நீ ஏன் புள்ள, நானும் உன்னை கொண்டு வருவேன்னாங்க. அந்த 100 கேள்வி எழுதுற புள்ள பாஸ் பண்ணல. அல்லேலூயா. கர்த்தருக்கு லேசான காரியம். ஆமென். அதுதான் உங்க தலையை அவர் உயர்த்துவார். எதுக்கு மேலாக? சகல ஜனங்களுக்கு மேலாக உங்க தலை உயர்த்தப்பட்டிருக்கும். சவுல் அப்படித்தான் எழுப்பினாரு. சவுலை எழுப்புகிற போது சுற்றி பார்த்தாங்க, ஒருவனாகிலும் அவருடைய தோளுக்கு கீழே இருந்தாங்க, அவனுடைய தலை மாத்திரம் உயர்ந்திருந்தது. நீங்க பூமியில இருக்கிற நாட்களில நீங்க ஒருவேளை குறைவுபட்டவங்களா இருக்கலாம், செல்வ செழிப்புல கம்மியா இருக்கலாம், சுகவீனமா பலவீனமா இருக்கலாம் தான். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறாரு, இது என் பிள்ளைங்கிற அதிகாரம். ஆமென். அதனால நீங்க உயர்த்தப்பட்டிருக்கீங்க. ஒரு நாள் இந்த வார்த்தைக்கு நாம் பங்குடையலாம் மாற போகிறோம். அல்லேலூயா. மறியாமலும் இருப்போம் என்கிற வார்த்தை நம் மூலமாக கர்த்தர் நிரூபிக்க ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டுங்கள. நம்ம தானே அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரங்க, நம்ம தான் சாட்சி. பூமியின் கடைசி பரியந்தமும் நீங்களே எனக்கு சாட்சிகளாக இருப்பீங்க. இயேசு சொல்றதுக்கு மட்டும் இல்ல பாருங்க, அவர் நம்மை கொண்டு போகிற போது உலகத்தின் ஜனம் கதற போறாங்க. வருகிற பாடு உபத்திரவங்கள் அப்படிப்பட்டதா இருக்கிறது. அந்த உபத்திரவத்தின் காலங்களுக்கு முன்பாக சபை எடுத்துக் கொள்ளப்படுகிறது. இதுதான் எழுதப்பட்ட சத்தியம். அல்லேலூயா. இதைத்தான் பேசணும் பாருங்க. துதிக்கணும், ஸ்தோத்திரிக்கணும். ஆமாண்டவரே, நீங்க வரும்போது என்னைய கொண்டு போறீங்க. அடுத்த ஒரு வசனம் வாசிக்கலாம். ரோமர் 5:9. ரோமருக்கு எழுதுன வார்த்தைகள் 5:9. ஆமே. அது என்ன ஆக்கினைங்க? கோப ஆக்கினை. அல்லேலூயா. கோப ஆக்கினை ஒண்ணு வந்திருக்கு பாருங்க. அந்த கோப ஆக்கினையில தான் அவருடைய வருகைக்கு பிறகு நடக்க போகுது. ஆமே. அல்லேலூயா. அந்த கோப ஆக்கினைக்கு தப்புவிக்க, அங்க இருந்து ரட்சிக்க, உலகத்திலிருந்து மீட்பு மட்டும் இல்ல, பாவத்திலிருந்து மீட்பு மட்டும் அல்ல, எனக்கு என்று சொந்தமாக உங்களை தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. நம்ம எங்க இருந்து வந்தோம் தெரியுமா? சாத்தானுடைய உலகத்துல இருந்தோம், அடிமையின் ராஜ்யத்தில் இருந்தோம். எழுதப்பட்ட சத்தியம் தெரியுமா? அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவராய். அல்லேலூயா. சாதாரணமானவர்கள் அல்ல, ராஜாக்களின் புத்திரராக நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. அவருக்கு பாத்திரம் உள்ளவர்களாக, அவருக்குள்ள நம்ம கொண்டு போகும்படியாய் இந்த ஆக்கினையில் இருந்து நம்மை ரட்சிக்க அந்த பரலோக பிதா தன்னுடைய குமாரனை அனுப்ப போகிறார். அல்லேலூயா. அதற்கு நாம் ஆயத்தமா இருக்கணும். மூன்றாவது பாருங்க, அதே வசனம் சொல்லப்பட்டிருக்கு. தெசலோனிக்கேயர் 1:10 அதே வசனம் இருக்கு பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 1:10. ஆமா, நம்ம எதுக்கு எதிர்பார்க்கிறோம்? பரலோகத்திலிருந்து அப்பா வரப்போற, அதைத்தான் எதிர்பார்க்கிறோம். உலகத்துல அந்த மனுஷன் வர, இந்த மனுஷன் வர, அது இல்ல. இயேசு சீக்கிரமே வரப்போகிறார். எதுக்கு வரப்போறாரு? கோப ஆக்கினையில நம்ம பிடிக்கப்படக்கூடாதான்.
ஏன் தெரியுமா? தன்னுடைய சொந்த ரத்தத்தினாலே, அல்லேலூயா, தன்னுடைய ஜீவன் நம்முடைய ஜீவனுக்கு ஈடாய் கொடுக்கப்பட்டது. பாவிக்காக மரித்த இயேசு, அல்லேலூயா. அவர் மரித்தா, அடக்கம் பண்ணப்பட்டா, மூன்றாவது நாளிலே உயிரோடு எழும்பினார், நம்மை எழும்ப பண்ணினார். அல்லேலூயா. எப்படி? அவருக்கு புத்திரராய் இருக்கும்படியாக அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்தாரே. அல்லேலூயா. அந்த கர்த்தர் நல்லவர். இன்னும் எது தெரியுமா போறாரு? யாக்கோபின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 18வது வசனம். அவர் சித்தம் கொண்டு நம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதல் பலனாவதற்கு நம்மை சத்தியவசனத்தாலே ஜெயிப்பித்தார். முதல் பலனாவதற்கு என்ன ஆகணுமா? முதல் பலன். நம்ம லேவியராகவும் நினைக்கிறேன், அந்த புஸ்தகத்துல படிக்கும் போது முதல் பலன்கள் எல்லாம் கர்த்தருக்குரியது. ஆமென். ஆடு மாடுலன்னா முதல் வித்து எனக்கு, மற்ற ஜனங்களுக்கு எல்லாம் லேவி கோத்திரத்தை எனக்கு முதல் பலனா எடுத்துக்கொண்டேன்னு சொன்னார் தேவனாகிய கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. அந்த முதற் பலனாக நம்ம கொண்டு போய் நிறுத்த போறாரு. அல்லேலூயா. சாதாரணமானவர் அல்ல பாருங்க, ஏதோ உடப்பட்டு வந்துட்டோம் வேலை பார்த்துட்டோம், அப்படி இல்ல. நம்ம தான் கொண்டு போய் அங்க நிறுத்த போறாராம். முதற் பலனாக கர்த்தருக்கு முன்பாக முதற் பலனாக நம்மை நிறுத்தும்படியாக நம்மை ஜெனிப்பித்திருக்கிற இயேசு. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய நம்பிக்கை நமக்கு இருக்கு பாருங்க. கோபாக்கனிக்கு தப்பு வைக்கிறாரு, நம்ம மரித்தாலும் பிழைப்போங்கிற சாட்சியை நம்ம மத்தியில வச்சிருக்கிறாரு. நீ தான்ப்பா முதற் பலனா இருக்க, நீ தான் போய் முன்னாடி நிக்கணும். முதற் பலனாக இருக்கிற உன்னை நான் ஜனிப்பிக்கிறதுக்கு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்ற இயேசு நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. இன்னொன்னு என்ன தெரியுமா? வெளிப்படுத்துதல் 22:12. சீக்கிரமாய் வருகிறேன் படி. அல்லேலூயா. நமக்கு இப்பவும் பலன் இருக்கு பாருங்க. இப்பவும் நமக்கு ஆசீர்வாதம் இருக்கு, இப்பொழுது நன்மை நமக்கு இருக்கு. பரலோகத்துல உண்டாகி நமக்கு வந்து சேர்ந்துகிட்டே இருக்கு. உண்மைதான். ஆனா அவர் சொல்றாரு, புதுசவன் சொல்றாரு பாருங்க, நான் சீக்கிரம் வரப்பா, வெறுங்கையோடு அல்ல, ஒரு பலனை கொண்டு வரனே. அவன் அவனுடைய கிரிகளுக்கு தக்க பலனை என் கூட கொண்டுட்டு வாரேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? உங்களை ஆராய்ந்து பாருங்க. நான் கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறேனா? அவருடைய அன்பு கொள்கிறேனா? அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறேனா? அவருடைய உபதேசங்களுக்குள்ளே நடக்கிறேனா? அவருக்கு சாட்சியா இருக்கிறேனா? அவரிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்குங்கிற சாட்சி என்கிட்ட இருக்குதா? நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். இது மாத்திரம் அல்ல, உன் கிரியைக்கு தக்க பலன் சாட்சி. போலத்துல இயேசு நல்லவர், அவ்வளவுதான் சாட்சி, முடிஞ்சு போச்சு. கர்த்தர் என்னை ரட்சித்தார், என்னை தூக்கி கொண்டு வந்தார், இப்படி இருந்தபடி மாறிட்டு, அவ்வளவுதான் பாருங்க, முடிஞ்சு போச்சு சாட்சி. மற்றதெல்லாம் அவர் பார்த்துக்கிடுவாரு. நமக்கு வேற வேலை இல்ல. அல்லேலூயா. ரொம்ப எளிதான வார்த்தை, இயேசு நல்லவர். அல்லேலூயா. அவன் கேட்டாலும் சரிதான், கேட்காலும் சரிதான். அது கர்த்தருடைய வசனம் விதைக்கப்படுகிறது. விதைக்கிறவர் மனுஷகுமாரன். அல்லேலூயா. அவர் நம்ம பயன்படுத்துறாரு, அவ்வளவுதான். அந்த விதை தான் வசனம். விதைக்கிறது யாரு? மனுஷகுமாரன். அதை முளைக்க பண்றது, அது எப்படி 30-60 பெருக பண்றது, எல்லாம் அவருடைய வேலை. அல்லேலூயா. நமக்கு இல்ல, நாம் விதைக்க மாத்திரமே நம்மை அனுப்புகிறார். அல்லேலூயா. அந்த கிரியைகளுக்கு தக்க பலனை அவர் கொண்டு வர போகிறாரு. அதுக்குதான் சீக்கிரமான ரகசியமான வருகை இருக்கிறது. இன்னொன்னு பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 12-13. இல்ல 14:2. என் பிதாவின் வீட்டில் அநேக உண்டு, போகிறேன், அப்புறம் நான் போய் அல்லேலூயா. இதுவும் நடக்கல, இது அப்பா வந்தாதான் நடக்கும். சொல்லிட்டு போயிட்டாரு, நான் மறுபடியும் வரும்போது நீங்க நேரம் இப்படி பாப்பீங்கப்பா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்ளப்பட்டாரு. நான் எப்படி எடுத்துக்கொள்ளப்படுகிறேனோ அப்படியே மறுபடியும் வருவேன்னு சொன்னாரு பாருங்க. இதெல்லாம் சம்பவிக்கல. இதெல்லாம் சம்பவிக்க வேண்டுமானால் சபை முதலாவது கடந்து போன பாருங்க. அப்புறம் தான் உபத்திரவ காலம்.
மகா கோபம் இருக்குன்னு சொல்றாங்க, மிகுந்த உபத்திரவம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அதெல்லாம் சம்பவிப்பதற்கு முன்பாக அப்பா நமக்கு என்று ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்றாரு பாருங்க. இவைகளை எல்லாம் நான் ஆயத்தம் பண்ணின பின்பு மறுபடியும் உங்களிடத்துல வருவேன், வந்து உங்களை என்னோடு கூட சேர்த்து கொள்ளுவேன். அந்த மகிமையான வாழ்க்கைக்கு நாம் எல்லாம் பங்குடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். நம்ம சாதாரணமானவர்கள் அல்ல, விசேஷமானவர்கள், தேவனுக்கு பிரியமாயிருக்கிற பிள்ளைகள். தேவனுடைய ஞானம் நமக்குள் நிரப்பப்பட்டு இருக்கிறது. இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களிலே பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அவருக்கு மகிமையாக நாம் இந்த பூமியிலே அவருடைய வார்த்தைகளை கொண்டு அவருக்காக கிரியைகளை நடப்பித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த ராஜா வரப்போகிறார். கரங்களை தட்டுங்களேன். அப்பா வரப்போகிறாரு. உங்க கண்ணீர் யாவும் மாறும், உங்க அழுகை எல்லாம் மாறும். நீங்க சந்தோஷமாய் ஆனந்த களிப்புடனே நித்திய காலமாய் யுகமான காலமாய் அவருடைய வீட்டிலே ஆனந்த களிப்போடு அந்த ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக அழைக்கப்பட்டவர்களோ தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறவர்கள் இருப்பார்கள் என்று வெளிப்படுத்தப்பட்ட விசேஷத்தில் எழுதப்பட்ட ஜனங்களுக்கு சாட்சியா நாம இருக்கிறோமே. கர்த்தர் வருகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை மற்ற குழப்பங்கள் இருக்குமானா அதையெல்லாம் ஒதுக்கிடுங்க பாருங்க. மற்ற எல்லாம் கர்த்தர் கொடுக்க லேசான காரியம். வருகையின் சம்பவங்கள் அநேக இடத்துல நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் வருகையை நம்பாதவன் விசுவாசி அல்ல. என்றைக்கும் இருக்கும் அவருடைய வருகை. அது என்னாலும் சொல்லணும். பல நூற்றாண்டுகளாக பல ஆயிரக்கணக்கான வருஷம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லக்கூடாது. அவர் தாமதிக்கிறார் என்று சொன்னாலும் அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு பாருங்க. நாம் சொல்லணும், என் இயேசு வருகிறார். அவர் வருகிற போது என்னை தனக்கென்று என்னை தெரிந்து கொள்ளுவார், அவரோடு கூட சேர்த்துக் கொள்ளுவார். அப்பொழுது முதல் பங்காகிய நான், முதல் பலனாக இருக்கிற நான் தேவனுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தப்படுவேன். அப்பொழுது இருந்து எனக்கு ஒரு மகிமையான வாழ்வு உண்டாகும். அந்த தேவ வாழ்க்கையை ஒருவனும் தடை பண்ண முடியாது, ஒருவனும் தடுத்து போட முடியாது. இந்த ராஜரீகத்தின் புத்திரராய் அழைக்கப்பட்டிருக்கிற நாங்கள் கிறிஸ்து இயேசுவின் சாயலாய் மறுரூபம் அடைந்து அவருடைய சாயலாய் நாங்கள் ஒப்பாக இருப்போம் என்பதை வேதம் சொல்லுகிறபடி நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். கரங்களை தட்டுங்க. இதுதான் நம்ம சாட்சி பாருங்க. உலகத்தின் முடிவு பரியந்தம் நீங்கள் என்னுடைய சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்பதற்கு ஆதாரமான வார்த்தைகள், அவர் வருகைக்கு என்று ஆயத்தப்பட வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் அனுதினமும் கவனிப்போம். நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தரை குறித்து போதிப்போம். நமக்கு அன்பானவருக்கு கர்த்தரை குறித்து அறிவிப்போம். நம்மை சுற்றி இருக்கிறவங்க, நம்ம தெருக்களில் அன்றாட பார்ப்போமே, தெருக்குல பால்காரன், டீக்காரன், கடைக்கு போறவன், மளிகை கடைக்கு போறவன், எங்கெல்லாம் பார்க்கிறோமோ, எங்கெல்லாம் நேரம் கிடைக்குதோ, எங்கெல்லாம் சொல்ல முடியுமோ, என் கர்த்தர் நல்லவரப்பா, அவர் வருவேன்னு சொன்ன வார்த்தை இன்னும் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. அவர் சீக்கிரமாய் வரப்போகிறாரு. அந்த மணவாளனை எதிர்கொண்டு அழைப்பதற்கு நம்ம ஆயத்தமாய் இருக்கணுமே. 10 கன்னிகள் இருந்தாங்க. 5 பேரை போல நான் இல்ல, 5 பேரை போல என்னையோடு தீவட்டியோடு கூட அவரை ஆயத்தமாய் அவரை நான் வரவேற்பதற்கு காத்து இருக்கிறேன். அவர் வரும் வரைக்கும் நான் விழித்து இருப்பேன். அதற்கு நீனும் வந்து சேர்ந்துக்கோப்பா. இந்த கர்த்தர் நல்லவர் அப்படிங்கிறத இன்னையிலிருந்து சொல்ல ஆரம்பிங்க. அநேக ஆயிரங்களுக்கு உங்கள் மூலமாக தேவ ராஜ்யத்தை அந்த பிள்ளைகளும் கட்டுவதற்கு ஏற்ற பலனை கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாய் கொடுப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் உங்களை நினைத்திருக்கிறார். அவர் உங்களை அறிந்திருக்கிறார். எல்லா செல்வங்களும் உங்களுக்கு தான், எல்லா பொக்கிஷங்களும் உங்களுக்கு தான். பரலோகத்தின் திறவுகோல அவர் விளையவர், பாதாளத்தின் திறவுகோல விளையவர், தாவீதின் திறவுகோல விளையவர். எல்லா சம்பத்தும், பொருள், ஞானம், புத்தி எல்லாம் அவருடையதாக இருக்கிறது. அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் இவர்களெல்லாம் பெற்றுக் கொள்வது எம்மாத்திரம். உலகத்திலே உடைக்காக அல்ல, உணவுக்காக கவலைப்படுகிறது என்ன? அது காலத்துக்கு அந்தந்த நாளுக்கான பாடுகள் உனக்கு போதும். நீ ஆயத்தமாக என் வார்த்தைகளுக்கு செவிகொடு, என் வார்த்தைகளுக்கு இணங்கி, என் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படி, என் வார்த்தைகளின்படி செய்ய கவனமாக இருக்கிற வேளையிலே என் மேல் அன்பு கூறுகிற யாவருக்கும் சகலமும் நன்மையாய் நடக்கும். ஹல்லேலூயா. எழுப்பி நிற்போமா? ஹல்லேலூயா. இந்த கர்த்தர் நல்லவர்.